மற்றும் அடிப்படை வழிமுறைகளாக சனாதன தர்மத்தால் ஆளப்படுகின்றன. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வாழ்க்கையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர். ஒரு மனிதன் தனது வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறவழியை எடுத்துரைப்பதுதான் நமது சனாதன தர்மம். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ என தாய் தந்தையரை வணங்க வேண்டும் என்று கூறுவதே நமது சனாதன தர்மம். அறப்பொருள் இன்பம் வீடு என்ற 4 புருஷார்த்தங்களையும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 ஆசிரமங்களை நமக்கு வகுத்து தந்துள்ளது நமது சனாதன தர்மம். சத்தியம் வத தர்மம் சர என கூறுவது நமது சனாதன தர்மம். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, பரம்பொருள் ஒன்றுதான் என்று கூறுவதும் நமது சனாதன தர்மமே ஆகும். எல்லாவற்றிற்கும் மேலாக லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என வேண்டுவதும் நமது சனாதன தர்மமே ஆகும். இப்படிப்பட்ட சனாதன தர்மத்தை நமது பாரதத்தில் தவிர வேறு எந்த நாட்டிலும் நம்மால் காண இயலாது. 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற சர்வமத மகாசபையில் ஆடவர் ஆணையுடன் அனைவரும் அமர்ந்திருந்த அந்த மகாசபையிலே நமது விவேகானந்தரோ சிரமதில் முந்தாசங்கி சிறுதுமை இடமை சாய்ந்து கடமோடு கடமும் கோர்த்து காவினை சொக்காய் போட்டு அந்த அனைவரையும் பார்த்து தனது அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளே என அழைத்து நமது சனாதன தர்மத்தின் சகோதரத்துவத்தை அங்கு எடுத்துரைத்த போது அந்த அரங்கமே அதிரும் மற்றும் கடவுளை எழுப்பிய போது நமது சனாதன தர்மம் இந்த உலகை வென்றுவிட்டது. 4 வேதங்கள், 18 புராணங்கள் மற்றும் 108 உபநிஷதங்கள், உபபுராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் என பல கோடிக்கணக்கான கிளைகளை கொண்ட பெரிய ஆலமரம் தான் நமது சனாதன தர்மம். இப்படிப்பட்ட பலம் பெருமையும் மிக்கதுதான் நமது சனாதன தர்மம். இப்படிப்பட்ட சனாதன தர்மத்தை காக்க வேண்டியது நமது இந்துக்களாகிய ஒவ்வொருடைய கடமை என்று கூறி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.